ஒரு ஆழத்தில் ஒரு சத்தம் தொனித்து கொண்டே இருந்துச்சு. அந்த சத்தம் என்னன்னா, நடுராத்திரியின் கூக்குரல். என்னதுங்க? பயப்படாதுங்க, பார்த்தால் எனக்கு பயமா இருக்கு. நடுராத்திரியில கூக்குரல்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தை என் உள்ளத்தில் துணித்தது. வேதத்தை புரட்ட ஆரம்பித்தேன். நடுராத்திரியில சில காரியங்கள் நடக்க போகிறது. நடுராத்திரியில இந்த பூமியில சில காரியங்கள், அந்த காலகட்டம் அதி சீக்கிரமாக இருக்க போகிறது. ஆகவே இந்த என்ன நடக்கும் இந்த உலகத்தில் என்று சொல்லி சில காரியங்கள் ஆண்டவர் தெளிவாய், நடுராத்திரியிலே சில காரியங்கள் நடக்கும். இந்த நடுராத்திரியில் நடக்கிற காரியங்கள் என்னன்னு முதல்ல பார்த்துட்டு, இந்த நடுராத்திரியின் காரியங்கள் நம்முடைய தேசத்தை தொடாமல் இருக்கணும்னா நடுராத்திரியில் நான் என்ன செய்யணும் என்கிற காரியங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நல்ல கவனமாய் கேளுங்க. அல்லேலூயா. மைக்கில் வசனத்தை வாசிப்பாங்க. நீங்கள் இது வேணும்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்ன செஞ்சிருந்தேன், வசனத்தை முழுவதும் நான் உங்களுக்கு அனுப்பி தர்றேன். செய்தியின் தலைப்பு நடுராத்திரியின் கூக்குரல்கள். Something is going to happen in the midnight. அந்த காலகட்டம் நடுராத்திரினா சரியாக 12 மணிக்கு நடக்கும்ங்கிறது அல்ல. அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைக்குள்ளாக நாம் உலகம் தள்ளப்பட போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், வேகமாக, நாட்கள் பொல்லாதானவைகளானால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படியா? அப்படிப்பட்ட காரணங்கள் வரப்போகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொன்னார், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரப்போகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த ராக்காலத்தில் என்ன நடக்குது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக யாத்திராகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 4, 5, 6ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். வாசி. அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திரியிலே நான் எகிப்தின் மத்தியில் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய, கவனிங்க, நடுராத்திரியிலே நான் புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் அரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற் பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமின்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், நடுராத்திரியிலே சில மரணங்கள் தேசங்களை சந்திக்க ஆயத்தப்படுகிறது. முதலாவது மரணம், ஜனங்களுடைய மரணத்தின் செய்திகளும் ஆங்காங்கே நடுராத்திரியின் மரண ஓலங்களும். இந்த வருகிற நாட்களில் என்ன சம்பவிக்கும், இந்த மரணத்தின் செய்திதான் அதிகமாக எல்லா இடங்களிலும் அது 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 நாம் கேட்கப்படுவோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு இங்கே சொன்னார், அங்கே எகிப்தில் இருக்கிற எகிப்தின் ஜனங்களுக்கு மத்தியில் நான் கடந்து போவேன், என் சங்கார தூதன் கடந்து போவான் என்று சொல்லி, எல்லா முதல் பேர் என்று சொன்னால் அந்த வீட்டிற்கே அந்த நாட்களில் எகிப்தில் அந்த மூத்த பிள்ளை தான் அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய தெய்வம் மாதிரி கும்பிடுகிற ஒரு சூழ்நிலை. ஆகவே இந்த மூத்த பிள்ளையை நான் என்ன செய்வேன், அந்த வசனத்தின் சொல்றது, என் ஜனங்களை இவர்கள் துயரப்படுத்தினாலே, இவர்கள் என் ஜனங்களை அடிமைப்படுத்தினதுனாலே, இவர்கள் மூத்த பெயர்ல ஒவ்வொன்றும் ஆடு மிருகம் எல்லாம் ஜனங்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன், சங்கரிப்பேன். அப்போ நடுராத்திரியிலே மரணங்கள் இந்த நாட்களிலே வரும் என்பதில் சந்தேகமே கிடையாது. யாத்திராம் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நடுராத்திரியிலே, எப்பமா நடுராத்திரியிலே, இந்த டாபிக்கை மறக்கவே கூடாது. நடுராத்திரியின் கூக்குரல்கள். நடுராத்திரியில சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேரனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் அழித்தார். எல்லாத்தையும் அழித்து போட்டார்.
என் அன்பான தேவப்பிள்ளை, இயேசு சுவாமி ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிற மத்திய 24 அதிகாரம் 7, 8 வசனத்தில் வரப்புற நாட்களை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஜனங்கள் எப்படியெல்லாம் மரிப்பார்கள் என்று சொல்லி மத்திய 24, 7, 8. ஜனத்துக்கும் விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது எல்லாமே ஆண்டவர் சொல்றாரு. ஜனங்கள் மரிக்கிறது ஒண்ணு விபத்துல மரிப்பாங்க, கொள்ளை நோயில மரிப்பாங்க, பூமி அதிர்ச்சியில மரிப்பாங்க. ஜனத்துக்கு விரோதமா ஜனங்கள் எழும்பும் போது இந்த மரணங்களை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய் கொரோனா வந்துச்சு, எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? அமெரிக்காவில் 12 லட்சத்துக்கு மேல இறந்து போனாங்க. இந்தியாவில் 6 லட்சம்னு சொல்றாங்க. தெரியல, ரெக்கார்டே இல்லை. நினைச்சு பார்த்தோமா? வசனம் சொல்லுத கொள்ளை நோய் நான் அனுப்புவேன் என்று சொல்லி. யோபு 34 அதிகாரம். ஏன்னா வேகமா வசனத்தை தான் நான் டார்கெட் பண்ண போறேன், சரிங்களா? யோபு 34 அதிகாரம் 20 வசனம். இப்படிப்பட்டவர்கள் சடுதியில் சாவார்கள். ஜனங்கள் பாதி ஜாமத்தில் கலங்கி ஒழிந்து போவார்கள். நடுராத்திரியிலே ஜனங்கள் என்ன ஆயிருவாங்களாம்? சடுதியில் சாவார்கள். பாதி ஜாமத்தில் கலங்கி ஒழிந்து போவார்கள். கலங்கி என்ன செய்றாங்களாம்? ஒழிந்து போவாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளை, சில இடங்களிலே திடீர் மரணங்கள் நடக்கும். ஹார்ட் அட்டாக்னால போன வருஷத்துல 36,000 பேர் இறந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியாதுல்ல? திடீர் மரணங்கள். சகேரியா 13 அதிகாரம் 8 வசனம் வாசியம். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் 2 பங்கு என்ன சொல்லுறாரு? என்ன செஞ்சிருவாராம்? அழிச்சு 3ல எத்தனை பேர் இறந்து போவாங்கன்னு சொல்றாரு? 2 பங்கு என்ன செய்வாராம்? மரணங்கள் சந்திக்கும். 3ஆம் பங்கோ அதில் மீதியாய் இருக்கும். அதுதான் அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்கு உட்பட பண்ணி, வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனமென்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அந்த 3வது பார்ட் 2ல 3 மடிந்துருந்துச்சு. ஆனா ஒரு பார்ட் மட்டும் மிச்சம். ஏன்? அவர் சொல்றாரு, இவர்கள் என் ஜனங்கள். அல்லேலூயா. அந்த கூட்டத்தில் இருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் விசுவாசிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேசம் எங்கும் ஆக்சிடென்ட் காரியங்கள் நாம் பார்க்கிறோம். போன வருஷத்துல நான் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். 1.5 லட்சம் பேர் மரித்திருக்கிறாங்க. டிப்ரெஷன்ல, அதாவது மன அழுத்தத்துல எத்தனையோ ஜனங்க மரித்தாங்க. ரெக்கார்டே அதுல இல்லை. சூசைடு ஆவியில 1.8 ஆல்மோஸ்ட் 2 லட்சம் பேர் மரித்திருக்கிறாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரணத்தின் சத்தத்தை தேசம், நம்முடைய தேசம் மாத்திரம் இல்லை, உலகம் காணப்போகிறது. ஏன் விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறோன்னா, நீங்களும் நானும் திறப்புல நின்று என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நடுராத்திரியில இப்படிப்பட்ட மரண ஓலங்கள் முதலாவது நம்முடைய தேசத்தில் மாத்திரமல்ல, அனைத்து தேசத்திலையும் என்ன செய்யும்? நடக்கும். ஒவ்வொரு நாளும் இந்தியா தேசத்துல 10 லட்சம் பேர் மரித்து கொண்டு இருக்கிறாங்க. எத்தனை பேரு? இதற்காக ஜெபிக்கிறது யாரு? அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட நடுராத்திரியிலே சில கலக்கமான காரியங்கள் நடக்கும். ஆகவே முதலாவது மரணங்கள் நடக்கும். 2வது லூக்கா 11 அதிகாரம், லூக்கா 11 அதிகாரம் 5 வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், பாதி ராத்திரியில சிநேகிதனே, சார் இதை விவரித்து நான் பின்னால் சொல்கிறேன் ஷார்ட்டாக. ஏன்னா இதுக்கு பின்னால் வசனங்கள் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு நபர் இன்னொரு நபர் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாராம். நீங்கள் வீட்டில் கீழே போய் வாசித்து பாருங்கள். ஏதாவது எனக்கு உணவு கொடு என்று சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு வராரு. ஆகவே எனக்கு நீ என்ன செய்யுங்க, உதவி செய்யணும்னு சொல்லி, ஏதோ எனக்கு ஆகாரத்தை கொடு, என்கிட்ட இல்லை என்று நடுராத்திரியிலே ஜனங்க ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் எதை கேட்க போகிறாங்களாம்? ஆகாரத்தை கேட்க போகிற ஒரு நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ 2வது என்னன்னா, பஞ்ச நாட்கள். முதலாவது மரணம் நிறைந்த நாட்கள், 2வது பஞ்சம் உள்ள ஒரு நாட்கள்.
எரேமியா 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்களுடைய சத்துருக்களும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களும் அவர்களை இறுக பிடிக்க போகிற முற்றுகையிலும் இடுக்கத்திலும் நான் அவர்களை தங்கள் குமாரரின் மாம்சத்தையும் தங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் தின்ன பண்ணுவேன். எப்படிப்பட்ட பஞ்சம் வருதுன்னா சொந்த பிள்ளை என்று பாராம கூட என்ன செய்வாங்களாம் ஜனங்கள். இது எல்லாம் எங்கேயோ நடக்கல, இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இப்போது இருக்கு, நமக்கு வெளியே தெரியல. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஆகார பஞ்சம் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி. அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ எகிப்தில் இருக்கியோ, நீ கானான்ல இருக்கியோ, நீ இந்தியாவில் இருக்கியோ, அமெரிக்காவில் இருக்கியோ, அது பொறுப்பல்ல. எல்லா இடங்களிலும் நீ எகிப்தில் இருந்தாலும் சரி, கானான்ல இருந்தாலும் சரி, நீ எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, கடைசி நாட்களிலே அந்த நடுராத்திரியின் கூக்குரலில் ஜனங்களுக்கு ரெண்டாவது ரீசன் என்னன்னா, எங்களுக்கு ஆகாரம் தாருங்க என்று சொல்லி வீடு வீடாக தட்டி கேட்கிற ஒரு நாட்கள் வரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எசேக்கியேல் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏன் ஆண்டவர் ஆகார பஞ்சத்தை அனுப்புகிறார் வாசிங்க பார்க்கலாம். மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்தது. பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் அப்பம் என்னும் ஆதரவுகோலை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன். நல்ல கவனிங்க. ஏன் இந்த ஆகார பஞ்சம், இரண்டாவது பாயிண்ட் நம்ம கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த பற்றாக்குறை? எங்கு பார்த்தாலும் பாவம் 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 பெருகி கொண்டு போகிற இந்த காலகட்டத்துக்குள்ளே ஆண்டவர் சொல்ல, ஜனங்கள் பாவம் செய்த நிமித்தனால் நான் ஆகாரத்தின் மேல் கையை வைத்தேன். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எங்கு திரும்பினாலும் பாவம், பாவமான உலகத்தில் இருக்கிறோம். அது உச்சக்கட்டத்துக்கு எழும்பி இருக்கிறது. ஆகவே தான் அவர் என்ன செய்கிறார், அந்தந்த தேசத்தின் தானியங்கள் வயல் நிலங்களை அவர் தொடுகிறார். ஆகவே தான் பஞ்சம். ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6, 8, 9. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்ப குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. எல்லாம் ஆச்சு, ஆனாலும் நீங்க என்ன செய்யல, என்கிட்ட என்ன செய்யல சொல்லுங்க. என்கிட்ட நீங்க திரும்பலையே. இந்த வசனம் 3 வசனம் அப்படித்தான் முடியுது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற, என் ஜனங்கள் என்கிட்ட திரும்பட்டும், அப்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. 8வது வசனம். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது, மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. 2-3 பட்டணங்களில் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்துக்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கற்காயிலும் விஷ பனியினாலும் உங்களை தண்டித்தேன். உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைங்க என் பக்கம் திரும்பினால் தான் நான் இதை என்ன செய்வேன், மாற்றி போடுவேன். ஆனா இந்த நாட்களில் நடக்க சம்பவங்களை பாருங்க. அவர் எதிர்பார்க்கிற, என் பிள்ளைங்க என்கிட்ட திரும்புவாங்க, ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்கல. ஆகவே தான் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக வசனம் வாசித்தோம், அதனால தான் அவர் ஆகாரத்தின் மேல் கையை வைக்கிறார். இப்ப தெரிஞ்சா, ஏன் பஞ்சனம் தெரிஞ்சிச்சா? அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அவரை விட்டு திரும்பின ஜனங்கள் அந்த இடத்துல அது இல்லமா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அங்கே ஆகாரத்தின் மேல் அவர் கையை வைப்பா. வேதம் அதற்கு சாட்சி. அல்லேலூயா. அப்புறம் இரண்டாவதாக நாம் என்ன பார்க்கிறோம்? ஆகாரத்தின் பஞ்சம். பஞ்சத்துக்கு கீழே ஒரு 3 நாள் இருக்கு. என்னென்ன பஞ்சம்லாம் வரும்? முதலாவது ஆகார பஞ்சம். இரண்டாவது ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது என்ன பஞ்சம் வரப்போகுது? சத்தம் கீழே போயிட்ட
கொஞ்ச நேரம் சரிங்களா. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உங்களை கூட்டு வந்து இதை சொல்ல வச்சிருக்காருன்னா நீங்க அதற்காக என்ன செய்வீங்க? அதுக்கு தான் வச்சிருக்கிறேன் சரிங்களா. இப்போ வசனம் சொல்லுது ரெண்டாவது பஞ்சம், இந்த வசனத்தின் மேல் என்ன வருமா? பஞ்சம் வரும். நாம நினைக்கிறோம் எல்லா இடங்களும் பூட்டினாலும் யூடியூப்ல உட்கார்ந்து என்னது கேட்கலாம்? வசனத்தை. யூடியூப் சர்வரையும் அவன் தொடுவான், கர்த்தரும் தொடுவார். நல்ல கவனிங்க. நாம நினைக்கிறோம் அங்கங்க இருந்து பார்த்து எப்படியாச்சும் வசனம் இல்ல, வசனமும் நம்முடைய கையில் இருந்து என்ன செய்யும்? பிடுங்கப்படும். ஆகவே தான் சொல்றாரு, நம்ம நினைக்கிறோம் இந்த நாட்களிலே ஆராதனைக்கு பஞ்சமும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் குதித்து ஆடுகிற ஜனங்கள், ஆராதனைக்கு பின்னால அவன் பிசாசு ஒரு வலையை போட்டுட்டு வசனத்துக்கு பின்னால போகிற மக்களை குறைச்சி எல்லாரையும் கூட்டு போயிட்டான். வசனம் அதாவது டான்ஸ் ஆடி வர்ஷிப் பண்ணுது, லைட்டை போட்டு ஆடுகிறது. வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்களேன். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் உன்னுடைய எல்லா கலர் லைட்டும் மியூசிக்கும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. எங்க போயிட்டான்? எங்க போயிட்டு? என் அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை நல்ல கொடுக்கிற இடங்களில் போய் வார்த்தையை கேட்டுக்கொள்ள பழகணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை நாம் இருதயத்துக்குள்ள என்ன செய்யணுமா? பதித்து வைக்கணும். பாஸ்டர் சொன்னார் இல்லையா, இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யணுமா சொன்னார். அல்லேலூயா. இதை அறிந்து கொண்ட தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 119:11 வாசிங்களா. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வார்த்தையை இருதயத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டேன்? வைத்தேன். வார்த்தையை இருதயத்துக்குள்ள வச்சா உள்ள இருந்து எவனும் என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியுமா? நம்முடைய இருதயத்தை பிடுங்கினா தான் என்ன செய்ய முடியும்? அப்படிதானே? அப்போ இந்த வசனம் சொல்லி என் இருதயத்தில் தாவீது சொல்றாரு பாருங்க, உங்களுடைய இருதயத்தில் நான் அதை அப்படியே ஸ்டோரேஜ் மாதிரி, டேங்க் மாதிரி, ஸ்டோரேஜ் மாதிரி பண்ணி என்ன செஞ்சுக்கிட்டேன்? நான் வச்சுக்கிட்டேன். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. இருதயத்தில் அப்படி பதிஞ்சு இருக்கட்டும். ஏன்? வார்த்தைக்கு பஞ்சம் வருகிற நாட்கள் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்கிறது வாசிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து என்ன செய்யணுமா? இருதயத்திலையும் உங்கள் ஆத்துமாவிலும் பதிச்சிரணும். எப்படிங்க? பதிச்சிரணும். அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி. எங்க கட்டணுங்காரு? கையில் என்ன செய்யணுமா? கட்டணும். உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. அதாவது கண் எப்பவும் அதை என்ன செய்யணுமா? ஏன் இந்த கண்ணும் கையின்ட்டாரு? ஏன்? வார்த்தைய கையில கட்டிக்க, பக்கத்தில் என்ன செஞ்சுக்க. கண்ணிட்டு நம்ம பார்க்கிறோம், கையிட்டு வேலைகளை. அப்போ உன் வாழ்வாதாரமே எதா இருக்கணும்? வார்த்தையாகவே இருக்கணும். கை இல்லைன்னா வேலை செய்ய முடியாது, கண் இல்லைன்னா பார்த்து வேலை என்ன செய்ய முடியாது. அப்போ நம்முடைய வாழ்வாதாரமே, நம்முடைய லைஃப் ஸ்டைலே எப்படி மாறணுங்க? உன் இருதயத்தில் இது என்ன செஞ்சுக்கோ, உன் இருதயத்தில் பதிச்சு வச்சுக்கோ. அல்லேலூயா. எரேமியாவுக்கு இந்த வார்த்தை கிடைத்தவுடன் எரேமியா என்ன செய்கிறார்? எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எப்படிங்க? வார்த்தை கிடைச்சிட்டா என்ன செஞ்சிட்டாரா? அவர் உள்ளத்துக்குள்ள அவர் என்ன வாங்கி சாப்பிட்டுட்டார். அதை நான் என்ன செஞ்சேனா? என் அன்பான தேவ பிள்ளைகளை, வார்த்தைக்கு பஞ்சம் வரும். வசனமே சொல்லுது வார்த்தைக்கு பஞ்சம் வரும். அப்போ வார்த்தை கொடுக்கிற நேரத்தில் வார்த்தை என்ன செய்யணும்? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், கையில் கழான என் லைஃப் ஸ்டைல வார்த்தையை மாறி, அதுக்கப்புறம் இந்த வசனம் சொல்லுது அதை நான் உட்கொண்டேன், நான் எனக்குள்ளே வாங்கிக்கிட்டேன். அப்படின்னா உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. இன்னைக்கு இருதயத்தில் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஏன்? உள்ள என்ன இல்லை? இப்போமே பஞ்சம் வரலன்னு வந்துட்டு போ. என் அன்பான தேவ பிள்ளைகளை, உள்ளத்தில் இருதயத்தில் சந்தோஷமும் இன்னும் என்ன இருக்கு? மகிழ்ச்சியும். இது ரெண்டும் வரணும்னா உள்ளத்தில் இவர்
வார்த்தையை உட்கொண்டாரே, அந்த அனுபவம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஏன்னா எனக்குள் இருக்கிறதை யாரும் எடுக்க முடியாது. என் கையில் இருக்கிற வேதாகம் எல்லாம் எடுத்துடலாம், என் யூடியூப் சர்வரை கிராஷ் பண்ணிடலாம், எல்லாம் நடக்கும். அது வார்த்தைக்கு பஞ்சம் வரும். ஆனால் எனக்குள் இருக்கிறதை யாராலும் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்வோம். ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன பஞ்சம் வருகிறது? வாசிங்க மத்தேயு 24 அதிகாரம் 12ஆம் வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். நல்ல கவனிங்க. மூன்றாவது, முதல்ல எதுக்கு பஞ்சம்? முதல்ல மரணம், ரெண்டாவதுல பஞ்சம், பஞ்சத்துல முதலாவது என்னது? சாப்பாடு இன்னைக்கு போட்டுருவோம், பையனுக்கு கவலை இல்லை. ரெண்டாவது என்னங்க? வசனம் பஞ்சம். மூன்றாவது அநேகருடைய அன்பு தணிஞ்சு போ. பிள்ளை எதிர்பார்க்கிற அன்பு தாய் கொடுக்க முடியாது. தாய் எதிர்பார்க்கிற அன்பு பிள்ளை கொடுக்க முடியாது. ஃப்ரெண்டு எதிர்பார்க்கிற அன்பு ஃப்ரெண்டு கொடுக்க முடியாது. அதாவது விசுவாசிகள் ஒருத்தரிருந்து ஒருத்தர் எதிர்பார்க்கிற அன்பு இன்னும் என்ன செய்யாது, எதிர்பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இது வந்தாலும் ஆச்சரியப்படத்தக்க என்னதில்லை, காரணம் இல்லை. என் அன்பான தேவ பிள்ளைகளே, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-3 வசனம் வாசிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பயக்கிறவர்களாயும். இதில் வசனத்தில் என்னதுன்னா, தெளிவா அன்பு தணிந்து போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தான் ஆண்டவருக்கு இது தெரியும், குறைவு ஜனங்கள் மத்தியிலே அந்த அன்பு சகோதர சிநேகம் குறையும் என்று சொல்லிதான், அந்த பஞ்ச நாட்கள் வரும் என்று சொல்லிதான் ஆண்டவர் முன்கூட்டியே எல்லா 613 கட்டளை, நமக்கு நியாயப்பிரமாணம் இருந்தாலும் நமக்கு புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் என்ன செய்ய அன்பு கூறு. அவருக்கு என்னன்னா, என் பிள்ளைகள் இருக்க வரைக்கும் இந்த பூமியில அன்புக்கு குறைவே படாது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தேவனிடத்தில் அன்பு கூறு. ரெண்டாவது, எல்லா மனிதர்களிடம் என்ன செய்ய. இதுதான் பைபிளே. இதுதான் என்னது, இந்த அன்பு 4 லெட்டர். அப்படிதான் லவ், LOVE. இந்த 4 லெட்டர் 2 பக்கம் தான் சாயும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இந்த 4 லெட்டர் வேர்டு 2 பக்கம் தான் சாயும். அது 2 பக்கமும் 5 லெட்டர் வேர்டு. சொல்லுங்க, 4 லெட்டர் வேர்டு இந்த 2 5 பக்கம் தான் ஏதாச்சும் என்ன செய்யும், சாயும். முதலாவது 5 லெட்டர் வேர்டு இயேசு, JESUS. ரெண்டாவது மணி, என்னங்க, துட்டு, மணி. இந்த லவ் வேற எங்கேயும் சாயாதுங்க. 2 தான். ஒன்று பணம் பக்கம் சாயும், இயேசு பக்கம் சாயும். என் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பேதுருட்ட கேட்டாரு, சீஷராக இருந்த பேதுருட்டே, ஏன்னா நீங்கள் நானும் எத்தனையோ முறை மறுதளிச்சிருக்கேன் இல்லையா? அவர் பாவம் 3 தரம் மறுதளிச்சு மாட்டிக்கிட்டாரு. நம்ம எத்தனையோ முறை மறுதளிச்சிருக்கிறோம். 3 தடவை மறுதளிச்சவன்ட்டு ஆண்டவர் கேட்காரு, நீ என்ன செய்கிறாயா, நேசிக்கிறாயா? அப்போதான் சொல்றார், அவர் சொன்ன பிறகு தான் சொல்றாரு, நீ மனுஷர்கள் என்ன செய்யணும், நீ மேய்க்கலாம், என் ஆடுகளை மேய்க்கலாம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, அவரிடத்தில் நேசம் கூறாமல் ஜனங்களிடத்தில் நேசம் என்ன செய்ய முடியாது. ஜனங்களிடத்தில் நேசம் காட்ட முடியலைன்னா அவரிடத்தில் அன்பு என்ன செய்யலை. இதுதான் வித்தியாசம். 1 இருந்தால் தான் 2க்கு போகும். அவரை உண்மையாக நேசித்தீங்கன்னா மனுஷரை எல்லாரையும் நேசிக்க முடியும். இல்லை, மனுஷரை நேசிக்க முடியலன்னா உங்க அன்பு அங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை அவரிடத்தில் இருக்கு. நீங்க அவரை சரியாக என்ன செய்யல, நேசிக்கல. இந்த நேசிப்புக்கு குறை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாሎም சொன்ன என் தம்பி ஃப்ரெண்ட், என் பையன் சொன்னான், ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான, சேட்டை தான், அதனால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அந்த வீட்லேயும் பெற்றோர் என்ன செய்கிறாங்களாம், விரட்டுறாங்க. ஸ்கூலில் யார் விரட்டுறாங்க, டீச்சர் விரட்டுறாங்க. அவன் சொன்னானா, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே
வயசு 13 வயசு. இப்பவுமே அவனுக்கு என்ன பஞ்சம் வந்துட்டு. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அன்புக்கு பஞ்சம் வரும். முதலாவது ஆகாரத்துக்கு பஞ்சம் வரும், இரண்டாவது வசனத்துக்கு பஞ்சம், மூணாவது அன்புக்கு பஞ்சம் வந்துதான் ஆகும். நான்காவது 2 தீமோத்தேயு அதே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்கள் யாருங்க? இணங்க முடியாத குணங்கள். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்களாம்? இன்னைக்கு இருக்காங்களா? சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க, நான் என்ன ஆனாலும் மன்னிக்க, அது ஆனப்புறம் மன்னிச்சு எப்படிங்க நடக்கும்? நான் இப்படி ஆனாலும் நான் மன்னிக்க மாட்டேன், அப்படி ஆனப்புறம் எங்கெங்க மன்னிக்க முடியும்? இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப வர பார்க்கலாம்ல, சபைகளில் ரொம்ப பார்க்கலாம், நம்ம மத்தியில் ரொம்ப வர பார்க்கலாம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அதாவது எப்படின்னா இணங்காத எதுக்குமே என்ன செய்ய மாட்டாங்க, அதை மன்னிக்கிற சுபாவமே இருக்கா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இங்க கிறிஸ்துவ உள்ள கொண்டு வர அவசியமே இல்லை. இந்த வசனத்துல ஏன் அதை கொண்டு வந்தாருன்னா, கிறிஸ்து மன்னிச்சிட்டாரு, அப்ப நீ என்ன செய்யணும் அந்த சொல்வதற்கு தான் இங்க கிறிஸ்துவ பேரைய கொண்டு வந்தார். இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிங்கப்பான்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்பாங்க. இங்க கிறிஸ்து உனக்கு மன்னித்தது போல. அப்படிப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறோம். யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. இப்போனாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்க, வரப்போகிற நாட்களில் nobody is going to forgive anybody. இதற்கு பஞ்சம் வரும் என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ எப்படிப்பட்ட என்னன்னா 4 காரியங்கள். முதலாவது ஆகார பஞ்சம், இரண்டாவது வார்த்தை மேல் பஞ்சம், மூணாவது அன்பில் பஞ்சம், நான்காவது மன்னிக்கிற காரியங்களிலே பஞ்சம். மூன்றாவது மிக முக்கியமான பாயிண்ட். 2ல் 3 4 பாயிண்ட் பார்த்துருந்தோம். இப்போ 3ஆவது பாயிண்ட்டுக்கு போகிறேன். இது எப்படிப்பட்ட கூக்குரல் என்று சொன்னால், திருட வைக்கிற ஒரு கூக்குரல். பஞ்சத்தின் கூக்குரல் முடிஞ்சிச்சு, மரணத்தின் கூக்குரல் முடிஞ்சிச்சு. இப்போ திருட வைக்கிற அந்த காரியங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நடுராத்திரியில என்ன நடக்குன்னு வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது உமது அடியாள் நித்திரை பண்ணுகையில் இவள் நடுஜாமத்தில் எழுந்து என் பக்கத்திலே கிடக்கிற என் பிள்ளையை எடுத்து தன் மார்பிலே கிடத்தி கொண்டு செத்த தன் பிள்ளையை எடுத்து என் மார்பிலே கிடத்தி விட்டாள். இப்ப இது என்ன நடக்கு அப்படின்னா, இங்க நடுராத்திரியில பிள்ளைகளை திருடுகிற ஒரு காரியங்கள். என்ன, வீட்டில் போய் டீட்டெயிலாக வாசிங்க, எனக்கு சொல்ல நேரம் இல்லை, சரிங்களா? வீட்டில் போய் வாசிங்க. நடுராத்திரியில் ஒரு தாயார் இன்னொரு பிள்ளை என்ன செய்கிறாங்க, அவருடைய பிள்ளையை அவங்க எப்படியோ கொண்டுட்டாங்க, அது செத்துட்டு, ஆனால் இன்னொரு பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க. நடுராத்திரியில் இந்த சம்பவம் நடக்கிறது. இது ஃபிசிக்கலி பார்த்தா இன்னைய நாட்களில் பிள்ளைகள் காணாமல் போகல. அந்த நாட்களில் சாலமோன் நாட்களிலே பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாங்க, கொலை செய்யக்கூட அந்த தாயார் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, ரெடி ஆயிட்டாங்க. ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வருஷத்திற்கு 1,00,000 பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க. எத்தனைங்க? 1,00,000. அதே 2019 21 3 வருஷத்தில் 13 பெண் பிள்ளைகள் காணாமல் போனாங்க. 13 லட்சம் பெண் பிள்ளைகள். எத்தனை? 13 லட்சம் பெண் பிள்ளைகள். ஒவ்வொரு 8 நிமிஷத்தில் இந்தியாவில் ஒரு பிள்ளை காணாமல் போகிறதாம். 8 நிமிஷத்திற்கு எத்தனை பிள்ளை? ஒரு பிள்ளை. இது இப்போ நடக்கலை, அங்கேயே தொடங்கிடுச்சு. இது பிசிக்கலி. இதோடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஏசாயா 54ஆம் அதிகாரம் என்ன நம்மகிட்ட இருந்து திருடு போகிறது, எதை நடுராத்திரியில் பிசாசு அவன் திருடுகிறான் என்று சொன்னால், ஏசாயா 54:13 வாசிங்களேன். ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு வருவோமா? பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். அப்போ வருகிற நாட்களில் என்ன அந்த கூக்குரல் என்ன? நடுராத்திரியில் என்ன நடக்கும்னா, பிள்ளைகளின் சமாதானம் என்று சொன்னால் உங்களுடைய சமாதானம், என்னுடைய சமாதானம், சமாதானம் திருடப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். சமாதானம் என்னப்படுமா? திருடப்படும். நடுராத்திரியில் நடக்கும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருக்கிறவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயம் சமாதானத்தை என்ன செய்யணுமா? எடுத்துக்கொள்ள அதிகாரம். பூமியிலிருந்தே சமாதானம் என்ன செய்யுமா? எடுக்க படும். அப்போ மூன்றாவது என்ன காரியம்னா, சமாதானத்தை திருடுகிற ஆவிகள் இந்த பூமியிலே நடைபெறும். அல்லேலூயா. அந்த காரியம், அந்த திருடுகிற ஒரு காரியம். அப்போ சமாதானம் திருடப்படுகிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 127:4 சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அதாவது ஆசீர்வாதம், பிள்ளைகள் தான் நமக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா ரெண்டாவது காரியம் என்னன்னா, ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள் அநேக இடங்களில் இருந்து என்ன செய்யுமா? பிடுங்கப்படும், திருடப்படும். மூன்றாவது கூக்குரல் என்னன்னா, சிலது நம்ம விட்டு பிடுங்கப்படும், திருடப்படும். சமாதானம் திருடப்படும், ஆசீர்வாதம் தான் பிள்ளைகள். அது ஆவிக்குரிய வார்த்தை அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள் என்ன செய்யுமா? பிடுங்கப்படும். யோவான் 10:10 ஆண்டவர் சொல்றாரு, அவன் திருடன், திருடுறதுக்கு வர்றான், அவன் கொலை செய்ய வரான், அழிக்க வரான். 1 பேதுரு 5:8 சொல்றது, அவன் யாரை விழுங்கலாம்னு என்ன செய்கிறானா? அந்த ஏன் மைக் எப்படியாவது வயர் மைக் எடுத்துக்கோங்க. வயர் மைக் எடு சார். அங்கே இருக்கலாம் வயர் மைக் இல்லையா? இது ஒன்று தான் பாட்டிங்களா? என்ன வயர் மைக்கில் படி, ஆன் பண்ணிட்டு படிங்க சார். இப்போ என்ன நடக்குன்னா, பொருளாதாரத்தின் மேலும் என்ன செய்வானா? கையை வைப்பா. அப்போ அப்போ எப்படிப்பட்ட பொருளாதாரம்? இப்போ பாருங்களேன், நான் நேற்று தான் இதெல்லாம் தியானிச்சு கொண்டு இருக்கும்போது தான் நேற்று நைட்டில் உள்ள நியூஸ் என்னன்னா, அமெரிக்கன் கவர்மெண்ட்டை ஷட் டவுன் பண்ணிட்டாங்களா. கேள்விப்பட்டீங்களா? சரித்திரத்தில் நடக்காதது. ஏன்? பொருளாதார நெருக்கடி. கவர்மெண்ட்டை என்ன பண்ணிட்டாங்களா? நடந்து ஆண்டவர் சொல்ல, நான் கூட சொல்ல முன்னே அங்கே எல்லாம் நடந்துட்டு, அதான் பிரச்சனை. ஸ்டார்ட் ஆகிட்டு நடக்கிறதுக்கு. என் அன்பான தெய்வ பிள்ளைகளை, நாங்கள் வேலை பார்க்குற ஐடியில் போன வருஷத்தில் 8 லட்சம் பேர் அமெரிக்காவில் வேலை இழந்தார்கள். இந்தியாவில் 1.5 லட்சம் பேர் இழந்தார்கள். இந்த நாளிலும் தேசத்தில் 10 கோடி பேருக்கு என்ன இல்லையா? வேலை இல்லை, வேலை இல்லை. அதான் சொல்றத, பிள்ளைகள் ஆசீர்வாதம் அதை பிடுங்குவானா, அதை பிடுங்கிடுவான். இந்த நடந்து கொண்டு இருக்கு, நம்ம இந்த நாட்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மூன்றாவது காரியம் என்னன்னா, முதலாவது சமாதானத்தை பிடுங்குவான். குடும்பங்களிலிருந்து, தேசங்களிலிருந்து, எல்லா காரியங்களும், எல்லாம் எந்த இடத்துக்கு போனோம், வேலையில் போனால் சமாதானம் கிடையாது, வெளியே போனால் சமாதானம் இல்லை, சர்ச்சுக்கு போனால் சமாதானம் இல்லை, வீட்டுக்கு வந்த சமாதானம் இல்லை. சமாதானம் இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பஞ்சம் வரும். நடுராத்திரியின் கூக்குரல், ஜனங்கள் சமாதானத்தை தேடி அலைப்பாவங்க, சமாதானம் கிடைக்காது. ரெண்டாவது என்ன திருடப்படும்னா, ஆசீர்வாதங்கள், பொருளாதாரங்கள் எல்லாம் கிராஷ் ஆகும். பாருங்க, பேங்க்கில் எஃப்டியில் போட்டிருப்போம் பணத்தை, எத்தனை லட்சம் போட்டிருந்தாலும் நம்ம பேங்க் திவால் ஆயிட்டுனா எவ்வளோ தான் கிடைக்குமா? பேங்க்லேயே போட வேண்டாம்ங்கண்ணா, பேங்க்கும் திவாலாகும். கடைசி நாட்களில் ஜனங்கள் காசை உருட்டி கொண்டு பெரிய பெரிய பேங்க்லேருந்து வாங்கிட்டு என்ன செஞ்சிருவாங்க? தேசத்தை விட்டு தேசம் மாறி அந்த நாட்களும் வரப்போகிறது. அப்போ எவ்வளவு காசு போட்டாலும் நமக்கு கிடைக்கிற காசு வெறும் 5 லட்சம் மாத்திரமே. 20 லட்சம் போட்டாலும் 30 லட்சம் போட்டாலும் பேங்க் திவால் ஆச்சுன்னா கிடைக்கிறது எவ்வளவா? 5 லட்சம். இப்படிப்பட்ட காரியங்கள். மூன்றாவது சமாதானம், ஆசீர்வாதம் ஜனங்கள்ட்ட இருந்து என்ன செய்யுமா? பிடுங்கப்படும். நான்காவது மத்திய 26ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கொஞ்சம் வேகமா. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கி விட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன், நடுராத்திரியிலே, எப்பமா? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். சரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்று கூக்குரலின் சத்தம் என்ன செய்ததா? கேட்டதா? இந்த 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அந்த கூட்டத்தில் தான் நாமளும் இருக்கிறோம்.
மணவாளன் வருவார் என்று எல்லாரும் காத்து கொண்டிருந்தாங்க. ரெண்டு டீமும் தூங்கிட்டு. ஆனால் அவர் வரும்போது இந்த நடுராத்திரியில் ஒரு சத்தம் துணிக்குது, மணவாளன் வரப்போகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நடுராத்திரியில் ஒரு சத்தம் கேட்க போகுது. அதுதான் எக்கால சத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தின் சத்தம் கேட்கும், பஞ்சங்களின் சத்தம் கேட்கும். அதே நேரத்தில் சமாதானம் குறைவில்லாத சத்தம் கேட்கும், ஆசீர்வாதம் போயிட்டு என்ற திருடுகிற இப்படிப்பட்ட சத்தம் கேட்கிற இந்த நேரத்தில் நடுராத்திரியிலே எஜமானன் வருகிறார் என்கிற சத்தமும் கேட்கும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுராத்திரியிலே மணவாளன் வரும்போது 5 பேருடைய தீவட்டியிலே எண்ணெய் இல்லாமல் போச்சு. இவர்கள் ஏன் எண்ணெய் இல்லை? 2 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த காரியத்தை சொல்லாம, இந்த காரியத்தை செய்யாம இருந்தவர்களுடைய விளக்குகள் என்ன செஞ்சிட்டான்? அணைஞ்சிரும். இதுக்கு மேல நீங்க நேரம் இல்லை, இதுக்கு மேல நீங்க வாசித்து பார்த்தா அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறிச்செல்லாம் பேசுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சுபாவம் இருந்துச்சுன்னா அவர் வரும் நாளில என்னுடைய விளக்கு என்ன செஞ்சிடும்? நடுராத்திரியில சீக்கிரத்தில் ஒரு சத்தம் கேட்க போகுது. அதற்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தமா இருக்கணும். மத்தேயு 12:31-32 ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசின தூஷணமான வார்த்தையும் இன்னையிலும் மறுமையிலும் என்ன செய்யப்படாதான்? மன்னிக்கப்படாது. தெசலோனிக்கர் 5:19 சொல்லுது, பரிசுத்த ஆவியை அவித்து போடாதுங்கள், நீங்களே அணைச்சிராதங்க என்று சொல்றாரு. உங்கள் கிரியை நிமித்தமாக, உங்களுடைய தவறான காரியங்கள் நிமித்தமாக உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியின் எண்ணெயை நீங்களே அணைச்சிராதங்க என்று அவரே சொல்லுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, நடுராத்திரியில் இந்த 4 காரியம், இதுக்கு அப்புறம் வேகமாக நான் பார்க்க போறேன். நடுராத்திரியில் இந்த 4 காரியம் எதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ல லேட்டரா? 1 மரணங்கள் ஓலங்கள், 2வது நடுராத்திரியில் பஞ்சகாலம். பஞ்சத்தில் என்னெல்லாம் நடக்கும்? எதுக்கெல்லாம் பஞ்சம்? ஆகாரம் பஞ்சம், வசன பஞ்சம், அன்புக்கு பஞ்சம், அன்புக்கு பஞ்சம், சமாதானத்துக்கு பஞ்சம். அப்புறம் அதுக்கு பின்னால் போயிட்டீங்களே, அதுக்கு இடையில இன்னொரு பாயிண்ட் இருக்கு, மன்னிப்பதில் பஞ்சம். 3வது தான் என்ன கூக்குறலாம்? திருடுகிற கூக்குறல். என்ன விட்டு காரியங்கள் ஈடுபட்டு போகும். அதுல தான் முதலாவது என்னது? சமாதானம். 2வது ஆசீர்வாதம். அல்லேலூயா. 4வது என்னன்னா, அவர் வரப்போகிறார் என்ற நடுராத்திரியில் கூக்குரல் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஆயத்தம் நீங்களும் நானும் என்ன செய்யணும்? படணும். அப்போ இந்த நடுராத்திரியில வருகிற இந்த காரியங்களை நான் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நல்ல கவனிங்க, அவருடைய இரத்தத்தினால தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்படுகிறோம்? பாதுகாக்கப்படும். அப்போ நடுராத்திரியிலே மரணம் என்கிற ஓலங்கள் எல்லா இடங்களும் தொனித்தாலும் அவருடைய ரத்தம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு நாள் மாத்திரம் ரத்தத்தை சொல்லக்கூடாது, தினந்தோறும் அவருடைய ரத்தத்தை கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் என் மேலே இருக்கட்டும் ஐயா, என் வீட்டார் மேலே இருக்கட்டும், என் பொருளாதாரத்து மேலே இருக்கட்டும், என் சுகத்து மேலே இருக்கணும், என் பின்னால் சொல்லுங்க, என் ஆரோக்கியத்தின் மேலே இருக்கட்டும், என் எல்கை முழுவதும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், எல்லாம் சாத்தானின் கண்களுக்கு மறைந்து போவதாக. அல்லேலூயா. முதலாவது அவருடைய ரத்தம், 2வது இந்த நடுராத்திரியின் கூக்குரலை தப்பிக்கணும்னா லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அல்லேலூயா. இந்த நடுராத்திரியில வீட்டில் போய் வாசிங்க. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல இருந்து 5லிருந்து 8 வீட்டில் போய் வாசிங்க.
ஒரு நபர் இன்னொரு நபர் வீட்டில் போய் உதவி கேட்கிறார். அவர் கேட்கும் போது அவர் சொல்லிட்டார், நான் படுத்துட்டேன், நீ போ, உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாதுங்காரு. பைபிள் இருக்கு, வசனம் வாசித்து பாருங்க வீட்டில் போய், லூக்கா 11:5-8 இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு உதவி வேணும்னு கேட்கிறாரு. அப்போ அவன் உள்ளூர் ஆள் சொல்றாரு, நீ வருந்தி கேட்கிறபடியினால் நான் உனக்கு இந்த காரியத்தை செய்கிறேன். அந்த ஆள் போனதும் நடுராத்திரியில். முன்ன பின்ன நீங்க படிச்சு பாருங்க, ஆண்டு சொல்ல, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அப்ப நடுராத்திரியில என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். சாத்தான் சபை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையோ? ரொம்ப இடத்துல இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்ன சபையா? ஒளியின் தூதனை வணங்குறாங்க. எப்படிப்பட்ட யாரை வணங்குறாங்க? ஒளியின் தூதனை என்ன செய்யறாங்க? வணங்க. புது விசுவாசின்னு போவாங்களாம். அவங்களுக்கு காரியத்தை கேட்டுக்கொண்டு இருந்தேன். புது விசுவாசின்னு ஒரு இடத்துக்கு சபைக்கு போவாங்களாம், எல்லாத்தையும் பேசுவாங்களாம், நாங்கள் புது விசுவாசி அப்படி எல்லாம் 2-3 வாரம் போய் பழகிட்டு பாஸ்டர் நம்பரு, கொயர் நடத்துகிற நம்பரு, விசுவாசிகள் மெயினாக யார் ஜபம் நடத்துதான்னு ஒரு 4 வாரம் கண்ணோடு பார்ப்பாங்களாம். இவங்க நம்பரெல்லாம் வாங்கிட்டு நடுராத்திரியில் 1 மணிக்கு போய் என்ன செய்வாங்களாம்? ஜெபிப்பாங்களாம். இந்த 4 நபர்களையும் அப்புறப்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஜெபிப்பாங்களாம். 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நம்ம நல்லா தூங்கி கொண்டு இருக்கிற போது ஒளியின் தூதன் சபை என்ன செய்யுது? ஜெபிக்கிறது. இது கேட்ட உடனே என் வைஃப் எல்லாம் டீட்டெயிலாக எடுத்து கேட்ட உடனே எனக்கு டென்ஷன் ஆகிட்டு. நல்ல கவனிங்களேன், நாம ஜெபிக்க தவறினா நமக்கு எதிராய் சில அம்புகள் தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நடுராத்திரியில் அது எப்போ வந்து நம்ம அட்டாக் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னாரு, இது எல்லாம் நடந்தாலும் நீ என்ன செய்ய? விழித்திருந்து என்ன செய்ய? ஜெபி. ஹல்லேலூயா. வாவி ஆத்துமா என்ன செய்யட்டும்? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரூத் 3:7-8 வாசிக்க வேண்டாம். நவோமி சொல்றாங்க, போவாஸ் அங்க போய் களத்தில் இருப்பாரு, நீ போய் என்ன செய்? அவர் கால் மடியில் போய் என்ன செய்? படுத்துக்கோ. இன்னைக்கு கர்த்தருடைய பாதத்தில் படுத்து அவருடைய பாதமே சரணம் என்று சொல்லி ஜெபிக்கிற எத்தனை பேர் இருக்கிறோம்? என் அன்பான தேவ பிள்ளைகளே, நடுராத்திரியில ஒருவன் போய் கேட்டான். அவன் சொன்னான், நீ வருந்தி நடுராத்திரியில் வந்துட்ட, ஆகவே நான் உனக்கு உதவி செய்கிறேன். நடுராத்திரியில இயேசு ஜெபித்தா. அப்போ 2வது நமக்கு ஜெபிக்கிற அனுபவம் இருக்கணும். நடுராத்திரியில இன்னும் என்ன செய்யணும்? சங்கீதம் 119 62 வசனம். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே எழுந்திருப்பேன். நடுராத்திரியில தாவீது சொல்லுகிறாரு, பாதி ராத்திரியில உம்மை நான் துதிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன், உம்மை நான் துதிப்பேன். நடுராத்திரியில தாவீதுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்குங்க. அவர் நடுராத்திரியில பாதி ராத்திரியில சொல்றாரு, நான் எதிர்ச்சி நான் துதிப்பேன். அப்ப நடுராத்திரியில நடக்கிற காரியங்களிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை பட வேண்டும் என்று சொன்னால், நல்ல நடுராத்திரியில எழுந்துச்சு கர்த்தரை என்ன செய்யணுமா? துதிக்கணும். அல்லேலூயா. முதலாவது ரத்தத்தை தினம் சொல்லணும். 2வது என்ன சொன்ன? ஜெபிக்கணும். 3வது ஐயோ துதிக்கணும். முதலாவது ரத்தத்தை தினம், ஒரு நாள் இல்லை, இங்கே சொன்னீங்களே இதை மாதிரி ஏதோ அடுத்த கிறிஸ்மஸ்க்கோ நியூ இயருக்கு இல்லை, தினமும் சொல்லணும் அவருடைய ரத்தம் என் மேலே. அல்லேலூயா. 2வது நல்லா ஜெபிக்கணும். 3வது நல்ல பாதி ராத்திரியில் தாவீதால செய்ய முடிஞ்சுன்னா உங்களாலும் என்னாலும் என்ன செய்யணும்? சில நேரம் அப்படி செஞ்சு பாருங்க. ஜெபிக்க வேண்டாம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவரேன்னு சொல்லி பாருங்க, அந்த மகிமையே வேற. அல்லேலூயா. அப்போ நடுராத்திரியில என்ன செய்யணுமா? துதிக்கணும். 4வது நடுராத்திரியில சங்கீதம் 119 148 என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். வசனத்தை நடுராத்திரியில நாம் தியானிக்க பழகிக்கொள்ளணும். அல்லேலூயா. நடுராத்திரியில் நடக்க சம்பவங்கள் எல்லாம் சொன்னேன். அதிலிருந்து தப்பிக்கொள்ளுகிற 4வது வழிதான் என்னது? என்னது? வேதத்தை தியானிக்கணும். முதலாவது ரத்தம், 2வது ஏன்னா நடக்க காரியத்தை விட்டுருவோம், தப்பிக்கணும் இல்லை. அப்போ அது நல்ல மைண்டுக்குள்ள என்ன செய்யணும்? போகணும்ல. அப்போ முதல்ல என்ன செய்யணும்? ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. 2வது ஜெபிங்க. 3வது துதிங்க. 4வது தியானிக்கணும். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. 2 நிமிஷத்துல முடிக்கிறேன். இந்த நடுராத்திரியில அப்போஸ்தலர் 20:7
நடுராத்திரியிலே பவுல் என்ன செய்து கொண்டிருந்தாரா? அப்பம் பிட்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். நடுராத்திரியில என்ன நடந்துச்சு? பிரசங்கம் பண்ணப்பட்டது. இன்னும் வருகிற நாட்களில் நடுராத்திரியில பிரசங்கம் என்ன செய்யாது? கிடைக்காது. நடுராத்திரியில பிரசங்கம் பண்ணியே ஒருத்தன் உழுந்து என்ன பண்ணிட்டான்? உழுந்து ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? செத்துட்டான். கர்த்தருடைய கிருபை பவுல் அங்க இருந்ததுனால என்ன செஞ்சுட்டான்? தப்பிச்சுட்டான். பவுல் மறுபடியும் உயிரோடு என்ன செஞ்சிட்டாரு? எழுப்பிட்டாரு. நடுராத்திரியில வசனம் கொடுக்கும்போது ஜாக்கிரதையா நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் 14:20 வாசிங்க பார்க்கலாம். நோவாவும் தானியேலும் யோபும் அது நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாராத்தி ஆகிலும் தப்பவிட மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்ற, என் ஜீவனை கொண்டு சொல்றேன். நோவா, தானியேல், யோபு அப்படின்னா என்ன? பர்சனலா சொல்றாரு. அதாவது நீங்க மாத்திரம் உங்க வீட்டில் ஜெபிக்கிறவர்களாக இருந்தா உங்களை மாத்திரம் தப்புவிப்பேன், உங்க பிள்ளைகளை நான் தப்பிக்க விட மாட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. எசேக்கியேல் 14:20 எசேக்கியேல் 14:20 வீட்டில் போய் பிள்ளைகள்கிட்ட வீட்டார்கிட்ட சொல்லுங்க. இந்த வசனம் சொல்லுது, யார் அவருக்கு பயந்து அவர்கள் மாத்திரமே அவர்கள் பிள்ளைகள் தப்புவிக்கப்பட மாட்டார்கள் என்று எசேக்கியேலுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன்னோட நீதி உன்னை காப்பாற்றும். உன் வயிற்றுல பசினா நீ சாப்பிடுவது போல அதை போலதான் உன் நீதி உன்னை மாத்திரம் காப்பாற்றும். பிள்ளைகள் எதிர்கால சந்ததியை காப்பாற்றாது என்று வருகிற நாட்களில் இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக எசேக்கியேல் 5:11 ஆதலால் சீ என்று இழப்படத்தக்கதும் அருவருக்கப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியால் என் கண் உன்னை தப்ப விடாது. என்னதான்? என் கண் உன்னை தப்ப விடாது. அவர்கிட்ட யாரும் என்ன செய்ய முடியாதா? தப்ப முடியாது. உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன். என்ன செய்யறாரா? நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், உன் மேல இறக்கமும் செய்ய மாட்டேன், காட்ட மாட்டேன். இதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஆண்டவர் தன் ஜீவனை கொண்டு சொல்றாரா, நான் உன்னை தப்ப விட மாட்டேன், என் கண்ணுக்கு நீ என்ன செய்ய மாட்டேன், தப்ப மாட்டேன், நான் உன் மேல மனமும் என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நடுராத்திரியின் கூக்குரலில் நாம் விழித்திருந்து அவருடைய ரத்தத்தை பேசுங்க, நல்லா செபிங்க, நல்ல வார்த்தைகளை தியானிங்க, நல்லா துதிங்க. இந்த 4 காரியம் மற்ற இடங்களில் கூக்குரல் நடந்தாலும் அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை பார்த்தோம்னா என்ன நடக்க போகுது? இது எல்லாம் நடக்கும். ஆகவே என்ன செய்யணும்? இதை வைத்து என்ன செய்யுங்க? ஜெபிங்க. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென். கடைசியாக ஒரே ஒரு ஸ்டான்ஸ் மாத்திரம் பாடி முடிச்சிடுறீங்களா? இல்லை நான் முடிச்சிருங்களா? சார், கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ லார்ட். ஆவியானவரே ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆண்டவரே, நடுராத்திரியின் கூக்குரல் என்று சொல்லி ஆண்டவரே இந்த உலகத்தில் சம்பவிக்க போகிற காரியங்களை எல்லாம் ஆண்டவரே எங்களோடு நீங்கள் பேசினபடியினால் ஸ்தோத்திரம். மரண கோலங்களும் ஐயா பஞ்சங்களும் ஆண்டவரே வரும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. சிலது எங்களுடைய கையிலிருந்து போய்விடும், திருடுகிற அந்த ஒரு காலம் வரும் என்று சொல்லி எங்களோடு பேசி இருக்கிறீங்க. ஆண்டவரே, உம்முடைய வருகையின் தொனியும் கேட்க போகிறது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஐயா. இதில் இருந்து எல்லாம் நாங்கள் தப்புவிக்கப்பட உம்முடைய ராஜ்யத்தில் வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாக, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீங்க நடத்துங்க. எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை தியானிக்கிறவர்களாக ஆண்டவரே வருகிற எல்லா நடுராத்திரியின் கூக்குரலில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட எங்களுக்கு வழிகளை சொல்லிக் கொடுத்த தெய்வமே உமக்கு மனதார நன்றிகளை செலுத்துகிறோம். அப்படி செய்றீங்களே, உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களோடு பேசியிருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை வைத்து நாங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்.
முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.